ஃபார்ம் மாறி போன ஹைதராபாத் அணி ஆட்டத்தின் போக்கையே மாத்தின சூரியகுமார் யாதவ் திடீர்னு நடுவுல ஏற்பட்ட த்ரில் திருப்பம்னு எதிர்பார்த்த ட்விஸ்டுகளோட நடந்து முடிஞ்சிருக்கு நேற்றைய மேட்ச். நடப்பு IPL தொடரின் 55வது மேட்ச் மும்பை வான்கடை மைதானத்துல நடைபெற்றது. மும்பை மற்றும் ஹைதராபாத் அணிகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட இந்த ஆட்டத்துல டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. தொடர்ந்து ஹைதராபாத் அணியிலிருந்து தொடக்க ஆட்டக்காரர்களா ஹெட் அபிஷேக் சர்மா களத்துக்கு வந்தாங்க. ஆரம்பம் முதலே ஹெட் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தாரு. துரதிர்ஷ்டவசமா அபிஷேக் சர்மாவால 11 ரன்களுக்கு மேல சேர்க்க முடியல. பும்ரா பந்துக்கு அவர் ஆட்டமிழந்து வெளியேறினாரு. அதிரடியா விளையாடின ஹெட் 7 பவுண்டரி ஒரு சிக்ஸரோட அரை சதத்தை தொட இருந்த சமயத்துல 48 ரன்களுக்கு சாவ்லா பந்துக்கு அவுட் ஆனாரு. சுலபமா 200 ரன்களுக்கு மேல ரன்களை விளாசுற SRH இன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்படலாம் வேணாம்னு முடிவு பண்ணி களமாடின மாதிரி தான் அவங்களோட பேட்டிங் இருந்துச்சு. குறிப்பிடும்படியா நிதிஷ் ரெட்டி 20 ரன்களை சேர்க்க கமின்ஸ் 35 ரன்கள் வரைக்கும் எடுத்தாரு. சுமாரான பேட்டிங் மூலமா 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 173 ரன்களை சேர்த்தது SRH. மும்பை அணியிலிருந்து அதிகபட்சமா ஹர்திக் பாண்டியாவும் சாவ்லாவும் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க. என்ற இலக்கோட மும்பை அணியிலிருந்து இஷான் கிஷன், ரோஹித் சர்மா ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களா களத்துக்கு வந்தாங்க. ஆனா எந்த பயனும் இல்லங்கிற மாதிரி இஷான் கிஷன் 9 ரன்களுக்கும் ரோஹித் 4 ரன்களுக்கும் ஆட்டமிழந்து வெளியேறினாங்க. தொடர்ந்து வந்த நமன்திரும் டக் அவுட் ஆகி ஏமாற்ற மும்பை அணி ஏன் இப்படி கிடைச்ச வாய்ப்பிலேயே சொதப்புதுன்னு எல்லோருமே டென்ஷன் மோடுக்கு போனாங்க. ஆனா அதுக்கு பிறகுதான் களத்துல யூகிக்க முடியாத பல திருப்பங்கள் நடந்துச்சு. 4வது ஓவர்ல சூரியகுமார் யாதவ் களத்துக்கு என்ட்ரி தர மேட்ச் வேற தளத்துல பயணிக்க ஆரம்பிச்சது. தொடர்ந்து வந்த பந்தையெல்லாம் சூரியகுமார் வெறியோட விளாசி தள்ள ஹைதராபாத் பவுலர்ஸ் ஒரு நிமிஷம் நடக்கிறது புரியாம அரண்டு போய் நின்னாங்க. அவர் கூட பார்ட்னர்ஷிப் அமைச்ச திலக் வர்மாவும் தாம் பங்குக்கு ரன்களை சேர்த்தபடி இருந்தாரு. வெறித்தன குறையாம கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காம அபாரமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி 17.2வது ஓவர்ல தன்னோட சதத்தை பூர்த்தி பண்ணி இலக்கையும் எட்டி அணிய வெற்றி பெற வச்சாரு சூரியகுமார் யாதவ். சூரியகுமாரை தொடர்ந்து அதிகபட்சமா திலக் வர்மா 37 ரன்களை சேர்த்தாரு. இந்த மேட்ச் மூலமா 12 ஆட்டங்கள்ல விளையாடி 4 வெற்றிகளோட மும்பை அணி 9வது இடத்திலையும், 11 ஆட்டங்கள்ல விளையாடி 6 வெற்றிகளோட ஹைதராபாத் அணி 4வது இடத்திலையும் புள்ளி பட்டியல இருக்கு. மும்பை அணியின் நேற்றைய வெற்றிக்கு முக்கிய காரணமாய் இருந்த சூரியகுமார் யாதவ் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.